வக்ஃபு திருத்த சட்டத்தில் மாவட்ட ஆட்சியர்களுக்கு அதிகாரம் வழங்கும் பிரிவு நிறுத்தி வைப்பு. வக்ஃபுக்கு சொத்தை அளிக்க 5 ஆண்டு இஸ்லாத்தை கட்டாயமாக நடைமுறையில் கடைபிடித்திருக்க வேண்டும் எனும் விதிக்கு தடை. வக்ஃபு திருத்த சட்டத்தின் சில பிரிவுகளுக்கு இடைக்கால தடை விதித்தது உச்சநீதிமன்றம். திருத்த சட்டத்தை முழுமையாக தடை செய்ய முடியாது என்று தலைமை நீதிபதி அமர்வு உத்தரவு. வக்ஃபு நிலத்தை அரசு நிலம் என்று குற்றச்சாட்டு எழுந்தாலே உரிய அதிகாரி அறிக்கை அளிக்கும் வரை அல்லது அரசு முடிவெடுக்கும் வரை அச்சொத்தை பறிக்கும் அதிகாரத்திற்கு தடை. மத்திய வக்ஃபு வாரியத்தில் 4க்கும் மேற்பட்ட முஸ்லிம் அல்லாதோரை சேர்ப்பது, மாநில வக்ஃபு வாரியங்களில் 3க்கும் மேற்பட்ட முஸ்லிம் அல்லாதோரை சேர்ப்பதற்கும் தடை. இஸ்லாமியர்களின் மத உரிமைகளையும் அடிப்படை உரிமைகளையும் அரசியலமைப்பு சட்டத்தையும் உச்சநீதிமன்றம் பாதுகாக்கும் என்ற நம்பிக்கையை வலுப்படுத்தும் உத்தரவு. மத்திய பாஜக அரசு அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக சட்டவிரோதமாக செய்துள்ள திருத்தங்களை நீக்குவதை நோக்கிய முக்கிய நகர்வு என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வரவேற்பு. உச்சநீதிமன்றத்தின் உத்தரவு மத்திய அரசுக்கு சாதகமானது என்று மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு விளக்கம். மத்திய பாஜக அரசின் சதித்திட்டம் தடுத்து நிறுத்தப்பட்டிருப்பதாக காங்கிரஸ் கருத்து. தேர்தல் ஆணையத்தின் நடவடிக்கையில் தவறு ஏதும் இருந்தால் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தம் முழுமையாக ரத்து செய்யப்படும். உச்சநீதிமன்றம் எச்சரிக்கை. பீகார் வாக்காளர் பட்டியலில் சிறப்பு தீவிர திருத்தம் தொடர்பான வழக்கில் வழங்கப்பட்ட தீர்ப்பு இந்தியா முழுமைக்கும் பொருந்தும். ஆதாரையும் ஆவணமாக ஏற்க வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டுள்ள நிலையில் உச்சநீதிமன்றம் விளக்கம். ஆதரவற்ற பிள்ளைகளுக்கான அன்பு கரங்கள் திட்டத்தை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். கரங்கள் நீட்டி அழைக்கிறார். குழந்தைகளை அரவணைக்கும் தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எனும் பெயர். பெற்றோர் இல்லாத குழந்தைகளுக்கு மாதந்தோறும் 2000 ரூபாய் உதவித்தொகை வழங்கும் அன்பு கரங்கள் திட்டம். முதலமைச்சரின் அன்பு கரங்கள் ஆதரவற்ற குழந்தைகளை அள்ளி அணைப்பது போல அனைவரும் இணைந்து இத்திட்டத்தை வெற்றிகரமாக செயல்படுத்தி குழந்தைகளின் வாழ்வில் விடியலை மலரச் செய்வோம். எழுந்தது பருதி குழந்தை, கடலின் செழுநீளத்தில் செம்பொன் தூவி எனும் புரட்சி கவிஞரின் வரிகளை மெய்ப்பித்து வருகிறார் நம் தாயுமானவர். அன்பு கரங்கள், காலை உணவு, மாற்றுத்திறனாளிகளுக்கான நிதி உள்ளிட்டவையெல்லாம் வாக்கு அரசியல் திட்டங்களா என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கேள்வி. சாமானிய மக்களுக்காக போராடுவதுதான் அதிகாரம், அதனை திமுக எப்போதுமே செய்யும் என்று திட்டவட்டம். இந்த அன்பு கரங்கள் திட்டத்தை தொடங்கி வச்சிருக்கிறோம். இதனால 6082 குழந்தைகளுக்கு மாதந்தோறும் 2000 ரூபாய் வழங்க போறோம். இது என்ன வாக்கு அரசியல் பண்றதா? காலையிலே பள்ளிக்கு பசியோட வர குழந்தையோட வேதனையை பார்த்தேன். காலை உணவு திட்டத்தை உருவாக்கினேன். இன்னைக்கு 21 லட்சம் குழந்தைகளுக்கு நாள்தோறும் சூடா சுவையா சத்தான உணவை பரிமாறுறோம். இது என்ன வாக்கரசியலுக்காக பண்றதா? சமூகத்தோட விளிம்பு நிலையில எண்ணிக்கையில சில நூறு சில ஆயிரம் மட்டுமே இருக்கிற மாற்றுத்திறனாளிகள், திருநர்கள் ஆகியோருக்கும் பார்த்து பார்த்து திட்டங்களை செயல்படுத்துறோம். இது என்ன வாக்கரசியலுக்காக பண்றதா? தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டோம் என்ற தலைப்பில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் திமுகவினர் உறுதிமொழி ஏற்பு. தொகுதி மறுவரையறை, வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் உள்ளிட்டவற்றுக்கு எதிராக போராடுவோம் என்று உறுதி. இரண்டாவது, நான் தமிழ்நாட்டின் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் விகிதாச்சாரத்தை குறைக்கும் நியாயமற்ற தொகுதி மறுவரைக்கு எதிராக போராடுவேன். தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் என
உறுதியேற்கிறேன். தமிழகம் முழுவதும் 68,000 வாக்குச்சாவடிகளில் திமுகவினர் உறுதிமொழி ஏற்பு. மாநில உரிமைகளை விட்டுக் கொடுக்க மாட்டோம், தலைகுனிய விடமாட்டோம் என்று உறுதி. விகிதாச்சாரத்தை குறைக்கும் நியாயமற்ற தொகுதி மறுவரைக்கு எதிர்த்து போராடுவேன். தமிழ்நாட்டை தலைகுனி விட மாட்டேன் என உறுதியேற்கிறேன். நான் பேரறிஞர் அண்ணாவின் 117வது பிறந்த நாளையொட்டி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மரியாதை. அண்ணா அறிவாலயம், வள்ளுவர் கோட்டம், அண்ணா சாலை ஆகிய இடங்களில் மலர் தூவி அஞ்சலி. பேரறிஞர் அண்ணாவின் 117வது பிறந்த நாளை முன்னிட்டு அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் மரியாதை. அண்ணா சாலையில் உள்ள அவரது சிலைக்கு கீழே வைக்கப்பட்டிருந்த உருவப்படத்திற்கு மரியாதை செலுத்தினார் இபிஎஸ். குடும்ப பின்புலமற்ற சாமானியர்களை அரியணை ஏற்றும் திராவிட அரசியலின் ஈடு இணையற்ற தலைமகன் பேரறிஞர் அண்ணா என்று இபிஎஸ் புகழாரம். அண்ணாயிசம் போற்றும் அதிமுக ஆட்சியை தமிழ்நாட்டில் நிறுவிட அவரது பிறந்த நாளில் உறுதியேற்போம் என்றும் பதிவு. குடும்ப ஆதிக்கமற்ற இரட்டை வேடம் போட்டு தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றாமல் உண்மையாக உழைத்தவர் அண்ணா என்று தவிக தலைவர் விஜய் புகழாரம். தேர்தல் அரசியலில் அசாத்திய வியூகம் வகுத்து மாபெரும் ஆட்சி மாற்றத்திற்கு வழிவகுத்தவரின் வழியை பின்பற்றுவோம் என்றும் உறுதி. தலைநகர் டெல்லிக்கு நாளை செல்கிறார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. குடியரசு துணைத் தலைவராக பொறுப்பேற்றுள்ள சிபி ராதாகிருஷ்ணனை சந்தித்து வாழ்த்து தெரிவிக்க உள்ளதாக அறிவிப்பு. நாளை டெல்லிக்கு செல்லும் இபிஎஸ் மத்திய அமைச்சர் அமித்ஷாவையும் சந்திப்பார் என்று தகவல். கடந்த வாரம் செங்கோட்டையன் சென்று சந்தித்த நிலையில் கலந்தாலோசனை செய்ய உள்ளதாக கூறப்படுகிறது. பாமக தலைவர் அன்புமணிதான் என்பதற்கு தேர்தல் ஆணையம் அங்கீகாரம். அன்புமணிக்கு தேர்தல் ஆணையம் அனுப்பிய கடிதத்தை காண்பித்த வழக்கறிஞர் பாலு. இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவராக மரியாதைக்குரிய மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களை அங்கீகரித்திருக்கிறது. அடுத்த ஆண்டு ஆகஸ்ட் வரை அன்புமணிதான் பாமகவின் தலைவர் என்பதற்கு அங்கீகாரம். பொதுக்குழுவின் தீர்மானங்களை தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கொண்டதாக பாலு தகவல். ஆய்வு செய்து தேர்தல் ஆணையம் அன்புமணி ராமதாஸ் அவருடைய பதவி காலத்தை ஆகஸ்ட் 2026 1ஆம் தேதி வரை நீட்டித்து அதற்கான அங்கீகாரத்தை வழங்கியிருக்கிறார்கள். தேர்தலின் போது சின்னம் ஒதுக்குவதற்கான ஏ ஃபார்ம், பி ஃபார்ம் கையொப்பமிடுவதற்கான அங்கீகாரம் என்பதும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. பாமக தலைவர் அன்புமணிக்கு தான் மாம்பழ சின்னம் என்று பாமக வழக்கறிஞர் பாலு திட்டவட்டம். அன்புமணியை தலைவராக ஏற்பவர்கள் மட்டுமே சின்னத்தில் போட்டியிட முடியும் எனவும் பேட்டி. உறுதி செய்திருக்கிறார்கள். இன்னொரு கூடுதலான செய்தி, பாட்டாளி மக்கள் கட்சிக்கான சின்னம் மாம்பழம் சின்னமும் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களை தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடியவர்கள் மட்டும்தான் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கொடி பயன்படுத்த முடியும். இது ஒரு காலத்தில் திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் அருகே திமுக எம்எல்ஏ காந்திராஜனை முற்றுகையிட்ட பொதுமக்கள் தங்கள் பகுதியில் சாலை, குடிநீர் போன்ற அடிப்படை வசதிகள் இல்லை என்று கூறி முறையிட்டதால் பரபரப்பு.
அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என்ற தனது கருத்து புரிய வேண்டியவர்களுக்கு புரிய வேண்டும். இபிஎஸ்க்கு விடுத்த 10 நாட்கள் கெடு இன்றுடன் முடியும் நிலையில் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் பேச்சு. இதை பொறுத்தவரையிலும் தொண்டர்கள் பொதுமக்களுடைய கருத்துக்களை மனதிலே கொண்டு புரிய வேண்டியவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற வேண்டுகோளை நான் வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன். அதிமுகவில் பிரிந்து கிடக்கும் சக்திகள் ஒன்று சேர வேண்டும் என்று ஓ பன்னீர்செல்வம் மீண்டும் வலியுறுத்தல். செங்கோட்டையனும் தானும் தொடர்ந்து பேசிக் கொண்டிருப்பதாகவும் தகவல். இந்த சாதனை மீண்டும் திரும்ப வேண்டும் என்றால் புரட்சித் தலைவர் புரட்சித் தலைவி மாண்புமிகு அம்மாவுடைய நல்லாட்சி தமிழகத்திலே மலர வேண்டும் என்றால் பிரிந்து கிடக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்துடைய சக்திகள் ஒருங்கிணைந்தால்தான் அது சாத்தியமாகும் என்ற சூழ்நிலை இன்றைக்கு மக்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். மாண்புமிகு செங்கோட்டையன் அவர்களே, நான் தொடர்ந்து நானும் அவரை பேசிக் கொண்டிருக்கிறேன், அவரும் என்னுடன் பேசிக் கொண்டிருக்கிறார். எம்ஜிஆர் புகைப்படத்தை விஜய் பயன்படுத்துவதால் மட்டும் அதிமுகவின் வாக்குகள் தவேகாவுக்கு சென்று விடாது. அதிமுகவின் வாக்குகள் எப்போதும் இரட்டை இலை சின்னத்திற்கு மட்டும்தான் என்று முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பேட்டி. ஓட்டுகள் வருமா வராதா? கண்டிப்பா அதிமுக ஓட்டு என்பது புரட்சி தலைவர் படத்தை பொறுத்தனாலே அண்ணா படத்தை பொறுத்தனால அந்த ஓட்டு விஜய்க்கு போகாது. எனவே அது மட்டும் உறுதியா நான் சொல்றேன். தவிக தலைவர் விஜய்க்கு கூட பல பேருடன் உறவு இருப்பதாக கூறுகிறார்கள் என்று அமைச்சர் பெரிய கருப்பன் விமர்சனம். திமுக பாஜக இடையே மறைமுக உறவு இருப்பதாக விஜய் விமர்சித்தது தொடர்பாக எழுப்பிய கேள்விக்கு பதில். அவர் கூட தான் பல பேர்கிட்ட உறவு வச்சிருக்காருன்னு சொல்றாங்க. பல பேருடைய தூண்டுதல்ல தான் அவர் வந்திருக்கிறாருன்றாங்க. என்ன அவர் யுகத்தை அவர் சொல்றாரு. விஜயகாந்துடன் யாரையும் ஒப்பிட முடியாது என்று தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கருத்து. குறுகிய நாட்களிலேயே அரசியல் புயலை கிளப்பி எதிர்க்கட்சித் தலைவராக வந்தவர் என்று புகழாரம். குறைந்த கால வருஷங்களிலே எதிர்க்கட்சி தலைவர் அப்ரூவ் பண்ணியிருக்காரு. அதனால கேப்டனை மற்றவங்களோட கம்பேர் பண்றது எனக்கு தெரிஞ்சு அது தவறான ஒரு கண்ணோட்டம், அது தவறான ஒரு விஷயம். மடப்புரம் கோவில் ஊழியர் அஜித்குமார் கொலை வழக்கில் லிகிதாவின் நகைகள் தொடர்பாக சிபிஐ விசாரணை. நகைகள் மாயமானதாக கூறப்படும் புகாரில் நகைகள் எங்கே என்று கோவில் ஊழியர்களிடம் விசாரணை நடத்தும் அதிகாரிகள். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரில் நேற்று நடைபெற்ற ராமதாஸ் தலைமையிலான பாமக பொதுக்குழு கூட்டத்தில் வடமாநில தொழிலாளர்கள் கூட்டத்தை காண்பிப்பதற்காக தமிழ்நாட்டிற்கு தொடர்பே இல்லாதவர்களை பங்கேற்க வைத்ததாக விமர்சனம். தஞ்சை மாவட்டம் ஒரத்தநாட்டில் நடைபெற்ற தேமுதிக நிர்வாகிகள் கூட்டத்தில் பிரேமலதா ஆத்திரம். போதிய அளவில் கூட்டம் இல்லை என்றும் இதுவே முதலும் கடைசியுமாக இருக்க வேண்டும் எனவும் எச்சரிக்கை. ஒரு சரிவு ஒரு தொய்வு ஏன் தஞ்சை மாவட்டத்துக்கு வருதுன்னு நம்ம யோசிக்கணும். இது கட்சி இதுவே தஞ்சாவூர்ல முதல்வர்களும் கடைசியாகவும் இப்படி ஒரு கூட்டத்துல நாம் பேசுவது இதுவே முதல் இதுவே. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலையில் 17 வயது சிறுமிக்கு தனிப்பிரிவு காவலர் பாலியல் தொல்லை என்று புகார். போதைப் பொருட்கள் விற்பனை வழக்கில் சிக்கிய கடையின் உரிமையாளர் மகளிடம் அத்துமீறிய புகாரில் போலீஸ் விசாரணை. சென்னை தாம்பரம் அரசு மருத்துவமனையில் நிரம்பி வழிந்த நோயாளிகள். மருந்து மாத்திரைகள் வாங்குவதற்கு 1 மணி நேரம் காத்திருக்கும் சூழல் என்று புகார். நிதி நிறுவன மோசடி வழக்கில் தேவநாதன் யாதவுக்கு நிபந்தனைகளுடன் இடைக்கால ஜாமீன்.
100 கோடி ரூபாயை வரும் 30ஆம் தேதிக்குள் விசாரணை நீதிமன்றத்தில் செலுத்த வேண்டும் என்றும் உயர்நீதிமன்றம் உத்தரவு. தமிழகத்தில் இன்று தொடங்கி 5 நாட்கள் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். திருப்பத்தூர், தருமபுரி, சேலம், திருவண்ணாமலை, செங்கல்பட்டு, விழுப்புரத்தில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. தேதியன்று 21 மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் கணிப்பு. காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் 17ஆம் தேதியும் 18ஆம் தேதியும் கனமழைக்கு வாய்ப்பு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 80 ரூபாய் குறைவு. 1 பவுண்ட் 81,680 ரூபாய்க்கு விற்பனை. ஒப்பந்த செவிலியர்களை தமிழக அரசு சுரண்டுவதாக உச்சநீதிமன்றம் காட்டம். நிரந்தர பணி மற்றும் உரிய ஊதியம் கொடுக்க மறுப்பதாகவும் சரமாரி தாக்கு. மத்திய அரசு நிதி கொடுக்காததால் தான் செவிலியர்களுக்கு ஊதியம் தர முடியவில்லை என்று உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு வாதம். எதற்கெடுத்தாலும் மத்திய அரசை குறை கூறக்கூடாது என்றும் உங்கள் ஊழியர்களுக்கு நீங்கள்தான் ஊதியம் தர வேண்டும் எனவும் உச்சநீதிமன்றம் கருத்து. பீகார் மாநிலம் பூர்ணியாவில் 6600 கோடி ரூபாய் மதிப்பிலான ரயில் திட்டங்களை தொடங்கி வைத்தார் பிரதமர் மோடி. अभूतपूर्व प्रगति हुई है, जिसके परिणाम स्वरूप देश में बिजली, रेलवे से बनने वाले 2400 मेगावाट क्षमता वाले கொல்கத்தா நிகழ்ச்சியை முடித்துவிட்டு வருவதற்கு தாமதமானதால் மன்னிப்பு கேட்டுக்கொண்டு உரையை தொடங்கிய பிரதமர். कार्यक्रम में थोड़ा समय ज्यादा गया और उसके कारण मुझे यहां पहुंचने में विलंब हुआ. எல்லோரும் எழுந்து நின்று பிரதமர் மோடிக்கு கைத்தட்டுமாறு கூட்டத்தினரை இருமுறை வலியுறுத்திய பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார். जरा खड़ा होकर के एक बार प्रणाम करिए, खड़ा होकर प्रणाम करिए. तो ये बहुत बड़ी बात है, इसलिए आप कहाँ बैठी हुई हो तुम लोग? है खड़ा हो, वहां बैठे हुए खड़ा होके बोलो सब जगह. तो सब जगह से आप लोगों ने उनका स्वागत किया. एक एक बार जाना है, इसलिए मैं आप सबको मैं बधाई. பஞ்சாபில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி ஆய்வு. குர்தாஸ்பூர் பகுதிக்கு டிராக்டரில் சென்று விவசாயிகளிடம் குறைகளை கேட்டறிந்து ஆறுதல். வருமான வரி கணக்கு தாக்கல் செய்வதற்கான கெடு இன்றுடன் முடிவு. தவறும் பட்சத்தில் வருமான வரி கணக்கு தாக்கல் செய்ய அபராதம் செலுத்த நேரிடும். மும்பையில் மீண்டும் பெய்த பலத்த மழையால் வெள்ளம். பல்வேறு சாலைகள் முழுவதும் நீர் தேங்கியதால் மக்கள் தவிப்பு. உத்தரப்பிரதேசத்தின் கான்பூரில் கங்கை ஆற்று வெள்ளம் ஊருக்குள் புகுந்தது. வீடுகளுக்குள் நீர் புகுந்ததால் செய்வதறியாது திண்டாடும் மக்கள். பீகாரில் போலீஸ் கான்ஸ்டபிள் தேர்வை வெளிப்படைத்தன்மையுடன் நடத்த வலியுறுத்தல். போலீஸ் அமைத்திருந்த தடுப்பு வேலிகளை தகர்த்துக் கொண்டு பேரணியாக சென்ற இளைஞர்கள். அசாமில்
5.8 ரிக்டரில் நிலநடுக்கம் ஏற்பட்ட போது குலுங்கிய மருத்துவமனை. தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருந்த பச்சுளங்குழந்தைகளை ஓடிச் சென்று காத்த செவிலியர்கள். தொழில்நுட்ப கோளாறால் மும்பையில் நடுவழியில் திடீரென நின்ற மோனோ ரயில். பயணிகள் பாதுகாப்புடன் இறக்கிவிடப்பட்டனர். பிலிப்பைன்ஸ் தலைநகர் மணிலாவில் வீடுகளை கபளீகரம் செய்த தீ விபத்து. வீடு உடைமைகளை இழந்து தவிக்கும் மக்கள் உதவி கேட்டு கதறல். காசாவில் உள்ள அல் ஷிஃபா மருத்துவமனையை காலி செய்யுமாறு இஸ்ரேல் மிரட்டல். தாக்குதல் நடத்துவதற்கு வாய்ப்பிருப்பதாக அஞ்சி நோயாளிகளை வெளியேற்ற முடிவு. ஜிஎஸ்டி வரி குறைப்பின் பலனை முழுமையாக வாடிக்கையாளர்களுக்கு வழங்கும் மாருதி சுசுகி நிறுவனம். அனைத்து கார்களுக்குமான விலையில் 20,000 ரூபாய் தொடங்கி 1,00,000 ரூபாய் வரை குறைப்பு.